students, today we are going to see about feudal lords and also called a Kurunila Mannargal. In previous class, we saw about the kings of Chera, Chola, Pandya and Pallava. In today's class, apart from Muvendargal, several feudal lords ruled over a smaller land. The most important kings were Pagan, Pari, Nedumudikari, Ai, Adiyaman, Nalli, and Valvilori. These 7 peoples are called a Kadayelu Vallargal. Okay, these kings are called a Kadayelu Vallargal. Who are they? Pagan, Pari, Nedumudikari, Ai, Adiyaman, Nalli, and Valvilori. Okay, மூவேந்தர்கள் என்ன பார்த்தோம்? சேரா, சோழா அண்ட் பாண்டியா. ஓகேவா? அந்த இவங்கெல்லாம் பெரிய கிங்ஸ். ஓகேவா? அவங்களாம் ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆண்டுட்டு வந்தாங்க. பட் அதை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களே இல்லாம சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஆண்டிருக்காங்க. அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வால்விலோரி. இந்த 7 பேரையும் நம்ம என்ன சொல்லுவாங்க? கடையேழு வளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடையேழு வளர்களை பேகன் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். பேகன் என்ன பண்ணாங்கன்னா பீகாக் வந்து ஷால் கொடுத்துருக்குறாங்க. அவங்க பேகன். பாரி என்ன பண்ணிருக்காங்க? முல்லைக்கு தேர் கொடுத்தா பாரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது என்னன்னா அந்த ஒரு காட்டுல போயிட்டு இருக்கிற போது ஒரு முல்லைக்கொடி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது ஸ்ப்ரெட்டிங்க்கு இடம் வந்து வேணும் அப்படின்றதுக்காக தன்னோட தேரையே அந்த காட்டுல விட்டுட்டு வந்தவர். அவர் தான் பாரி அந்த கிங். அதியமான் அப்படின்றவங்க ஒரு நெல்லிக்கனி இருக்கும். அந்த நெல்லிக்கனி என்ன பண்ணாங்க? கூஸ்பெரி சொன்னோம் இல்லையா? அது என்ன பண்ணாங்க? அந்த அதியமான்றவங்க அந்த நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை நாள் வேணா அது வந்து சாகா வரம்பட்டது, உயிர் வாழ முடியும். பட் அதையே அவர் என்ன பண்ணாரு? ஔவைக்கு வந்து கொடுத்துட்டாரு. நீங்க வந்து இதை சாப்பிட்டு உயிர் வாழுங்க, நீங்க வந்து பெரிய இந்த புராணங்கள் படிச்சிருக்கிறீங்க, நிறைய தமிழ் எல்லாம் வளர்க்கக்கூடியவங்க, நீங்க வந்து உயிர் வாழ்ந்தா நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் போற்றத்தக்கதா இருக்கும் அப்படின்றதா அந்த அதிகமான வந்து அவருக்கு அந்த ஃபியூடல் அது கூஸ்பெரியை கொடுத்துட்டாரு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ட்ரை டு ஆன்சர் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அது என்னன்னு ஜஸ்ட் ஒரு தடவை ரீகால் பண்றேன். Who offered gooseberry to the poets? அவ்வை. யாரு? அதியமான். Who put his shawl around the peacock? யார் அந்த பீகாக் வந்து ஷால் கொடுத்தாங்க? பேகன். ஓகேவா? ரீகால் பண்ணிருக்கீங்க. ஓகே. இந்த கிங்ஸ்ல நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுல எப்படியெல்லாம் வந்து நம்மளோட அரசர்கள் இருந்தாங்க, அவங்களோட கிங்ஸ் அந்த நாட்டை எப்படியெல்லாம் அவங்க ஆண்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பத்தி சொல்றது. அரசன் வாஸ் ஸ்பெஷலி கால்ட் ஆஸ் அ கான், வேந்தன், கொற்றவன், இறை பை ஹிஸ் பீப்புள். இந்த மாதிரி அந்த அரசர்களை வந்து நம்ம வந்து கான் இப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க. அரசர் மட்டும் இல்லாம இந்த மாதிரியோட நேம்ஸ் எல்லாம் வச்சு பீப்புள்ஸ் வந்து அந்த கிங்ஸை வந்து கூப்பிடுவாங்க. Each dynasty had their own flag, symbol, scepter, shroud, drum and வெண்கொற்றை குடை. இந்த ஒவ்வொரு அரசருக்கும் ஒவ்வொரு விதமான நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அரசருக்கு ஒரு போர்ட் இருக்கும், ஃபிளாக் இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு டைனசிட்டி இருக்கு. அதெல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி கிங்ஸும் வந்து ஓன் அஸ் அ செப்பரேட் இது எல்லாமே இருக்கும். வெண்கொற்றை அப்படின்னு சொல்றது அந்த தேர்ல போயிட்டு இருக்கும் போது அது இருக்கும். அதெல்லாம் சொல்லுவாங்க. The kings were not only efficient, various, but they were scholar too. Kingship become
hereditary. The first son became the ruler. The kings greatly cared for the people of the country. ஸோ என்ன பண்றாங்க, அந்த அரசர் வந்து ரொம்ப திறமையா மக்களை வந்து ஒரு கொடை, அதாவது பைசா, அதாவது அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து அந்த அரச ஒரு நாட்டை நல்ல வழி நடத்திட்டு கொண்டு போனாங்க அப்படி சொல்றாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது விருந்தோம்பல். விருந்தோம்பல் அப்படின்னா இப்ப நம்ம எப்போதுமே நம்ம தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்னா என்னது, விருந்தோம்பல் சொல்லுவோம். அதாவது என்னன்னா வந்தாரை வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நம்ம யாரு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க நம்மளுக்கு கெடுதலே பண்ணா கூட அவங்கள வந்தவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், போன் நம்ம சொல்லவே மாட்டோம். வந்தவங்களை எப்போதுமே வாங்க அப்படின்னு கூப்பிடுறது நம்மளோட கலாச்சாரம். வந்தவங்களை கூப்பிட்டு அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், விருந்தோம்பல் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களை கேரிங்கா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பார்த்துக்குவோம். இதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி. எப்படி விருந்தோம்பல் நம்ம பல கலாச்சாரத்துல எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க. Hospitality occupied a significant place in Sangam period. Even though it is a Amritam, it was considered to be a sign. If the guest is kept outside home. Kakai Padiniyar, a poet, got his name for praising a crow for informing the arrival of a guest. Purananuru described hospitality as one of the important duties of the Tamils. ஸோ காக்கை கெஸ்ட் இப்போ வீட்டுக்கு வராங்க அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கு முன்னாடியே இந்த காக்கா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கத்திட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க, இப்போ ஓகே அப்போ உங்க வீட்டுல யாரும் கெஸ்ட் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த புறநானூறு பாடல்ல நம்மளோட விருந்தோம்பல்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் கண்டிஷன், நம்மளோட நம்ம எப்படி அந்த அதாவது இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதான் எக்கனாமிக். நம்மளோட சரௌண்டிங் எப்படி இருந்தது, நம்ம பொருளாதாரத்துல எந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. எக்கனாமிக்னா பொருளாதாரத்துல நம்ம எந்த மாதிரி அந்த இருந்ததுன்னு சொல்றாங்க. வேரியஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் flourished during the Sangam age. People lived happily due to the development in economy. அதாவது வேரியஸ் ஆர்ட்ஸ், அதாவது நிறைய கலைகள் வளர்த்தாங்க, அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அந்த சங்கம் பீரியட்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்ப மேக்சிமம் இப்ப என்ன மாதிரியான பண்றோம் அப்படின்னா, பாடி, இதுதான் நம்ம நெல், அதுதான் நம்ம அரிசி தான் நிறைய சாப்பிடுறோம். பட் வரகு, திணை, சாமை இதெல்லாம் நம்ம என்ன அவ்வளவா சாப்பிட்டது இல்லாம போயிட்டோம். ஆனா நவடேஸ் என்ன பண்ணுறோம், மறுபடியும் அந்த வரகு, திணை, சாமை, குதிரைவாளி இந்த மாதிரி நிறைய அரிசிங்கெல்லாம் எடுத்து சாப்பிட வந்துட்டோம் இல்லையா. அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட். அதனாலதான் அந்த காலத்துல ரொம்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் பீப்புளா இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிட்டாங்க. பட் இப்போ நம்ம அப்படி சாப்பிடுறோமா, இல்லவே இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றோம், பீட்சா, பர்கர், பானிபூரி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறதுனால நமக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டா நம்ம டேஸ்ட் இருக்குமே தவிர பட் நமக்கு என்ன ஆகாது, ஹெல்த்தியா இருக்காது. ஸோ இந்த அந்த வரகு, சாமை இதுலலாம் ரொம்ப ஹெல்த்தியான கிடைக்குது நமக்கு. விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். Paddy and sugarcane were the most important crops cultivated. Besides these, varagu, tinai and samai were also cultivated. விளைக்கிறது தான் சொல்றாங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அதாவது அந்த அரசரை பத்தி ஔவையார் வந்து பாடியிருக்கிறாங்க. நம்ம என்ன இந்த வரப்புல தானே, அதாவது நம்ம வயல்ல தானே நம்ம நடவு நட்டு அரிசியில விளைப்போம், அது சொல்றாங்க. அதுல நீர் ஊற்றணும், நீர் போட்டா நீர் நல்லா தண்ணி நல்லா பாய்ச்சினா தான் என்ன ஆகும், நமக்கு நெல் கிடைக்கும். நெல் கிடைச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், சாப்பிட்றதுக்கு அரிசி கிடைக்கும். அதாவது நம்ம குடின்றது நம்மள சொல்றாங்க. குடி, அதாவது நம்ம மக்கள் நல்லபடியா இருந்தாதான் என்ன பண்ணுவாங்க, அரசர் நல்லபடியா இருக்கும். அரசர் நல்லா இருந்தா நம்மளோட அவன் ரொம்ப பீக்ல இருப்பான், அவனுக்கு எந்த ஒரு அழிவும் இருக்காது. நல்ல விதமான அரசு நடக்குது அப்படிங்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஒரு ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. From the above poets, Avai tries to convey that the prosperity of the king lies in the development of agriculture. நம்மளோட விவசாயத்தை பத்தி அவங்க அந்த ஔவையார் அந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னொன்னு உயரும் போது மற்றவங்களை அதை டிபெண்ட் பண்ணி
என்ன பண்ணுவாங்க, ஹை லெவல்ல பீக்ல போய்கிட்டே இருப்பாங்க. கண்டிஷன்ஸ் ஆஃப் உமன், அந்த அந்த காலத்துல உமன் எப்படி எப்படி வந்து அவங்க வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. உமன் வேர் ரெஸ்பெக்டட் இன் த சொசைட்டி, அவங்க ரொம்ப உயர்வா பார்த்தாங்க. எப்போதுமே உமன் வந்து அப்படின்னா என்ன ஒரு தனியா அவங்கள வந்து என்ன ஸ்பெஷலா கவனிப்பாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, நல்ல விதமா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதான் சொல்லுவாங்க, உமன் வேர் ரெஸ்பெக்டட் இன் த சொசைட்டி. Monogamy was prevalent. Woman was equal into the men bravery. அதாவது ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து அப்பயே அவங்க வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, அந்த சங்கம் பீரியட்லயே நம்ம அரசர்கள்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் செட் இன் புறநானூறு that in the first day of battle a woman lost her father, the second day she lost her husband. Despite of these heavy losses, she prepared and sent her son to the battle field with great zeal. அதாவது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள ரொம்ப மன உறுதி, அந்த நம்ம அதாவது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு மன உறுதியும் தைரியமும் ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் என்ன பண்ணிருக்கிறாங்க, அதாவது அந்த போர் நடக்கும்போது, பேட்டில்னது போர், அது நடக்கும்போது தன்னோட அப்பாவை அவங்க இழந்துட்டாங்க. அதே அதே சமயத்துல அவங்க அப்பா இறந்துட்டாலும் பரவாயில்லை, நம்மளோட அரசர் வந்து நம்மளோட ஊரை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னோட ஹஸ்பண்ட் அவங்களையும் என்ன பண்ணாங்க, போருக்கு அனுப்பிச்சாங்க. அந்த போர்ல அந்த ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு, அப்பாவும் இறந்துட்டாரு, ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு. பட் இருந்தாலும் அந்த லேடி வந்து என்ன ஆகல, சோர்வாகல. நம்மளோட அவங்க அந்த ஹோப், அதாவது அந்த ஹோப்பை விடாம நம்மளோட தன்கிட்ட இருக்கிற பையனையும் அவங்க போர்க்க அனுப்பிச்சாங்க. ஸோ அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அந்த அவங்களோட தைரியம் வந்து தெரியுது இல்லையா. ஸோ it is also said a woman in Sangam age drove away the ferocious tiger with muram in her hand. அதாவது என்ன சொல்லுவாங்க, அதாவது முரத்தால அந்த புலி விரட்டினாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. பழைய முன்னாடியெல்லாம் நிறைய பழமொழி சொல்லுவாங்க. அதுதான் சங்கம் ஏஜ் அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ முரத்தாலேயே அந்த புலியெல்லாம் விரட்டிருக்காங்க. அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் அந்த பெண்களுக்கு. அதாவது எந்த அளவுக்கு ஜென்ஸ் வந்து ஈக்குவலா பேட்டில் பண்றாங்களோ அதே மாதிரியே லேடிஸும் பேட்டில் பண்றதுக்கு அந்த ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. Festivals. Festivals in people of Sangam age celebrated various festivals. Kartikai, Thiruvadirai, and Harvest festivals were the most celebrated one. Urthiranganar of Pattinapalai said that the most popular festival of Indiravila was celebrated in Puhar. அதாவது என்ன பண்ணுவாங்க, ஃபெஸ்டிவல்ஸ் இப்போ நம்ம தீபாவளி பண்டிகை, பொங்கல் இதெல்லாமே கொண்டாடுற மாதிரி முன்னாடி கார்த்திகை தீபம் இதெல்லாம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, திருவாதிரை இதெல்லாமே கொண்டாடுறோம். ஸோ அப்பயுமே அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, அந்த சங்கமேஜ்லயுமே கொண்டாடினாங்க. எப்போதுமே முன்னோர்கள் வழி நடத்த வழிதான் நம்ம இன்னுமே அந்த வழியில நடந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் நம்ம என்ன எந்த ஒரு பண்பாட்டிலையும் கலாச்சாரத்திலையும் குறையாம தமிழர்கள் அப்படின்னாலே நமக்கு தனி சிறப்பும் பெருமையுமே இப்பவும் இருக்கு. ஓகேவா. ஸோ this is the end of the session. ஸோ நம்மளோட லெசன்ஸ் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, சேரா, சோழா, பாண்டியா அண்ட் பல்லவாஸ் பத்தி கிங்ஸ் அந்த அவங்கள பத்தி பார்த்துட்டோம். அவங்களுக்கான ரிவர்ஸ், போர்ட்டு, தென் ஃபிளாக்ஸ், இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கிங்ஸ்க்கும் செப்பரேட்டடாகவே இருக்கு. அதே மாதிரி தென் கடையெழுவலர்கள் பற்றி பார்த்தோம். கடையெழுவலர்கள் யார் யாரு அப்படின்னா, பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி அண்ட் வால்விலோரி. ஸோ இவங்கெல்லாம் ஃபியூடல் லார்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி அந்த நம்ம சங்கம் ஏஜ்ல எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருந்தது, ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல்ஸ் இருந்தது, எக்கனாமிக் பொருளாதாரம் எப்படி இருந்தது, தென் கண்டிஷன்ஸ் ஆஃப் உமன் நம்ம எந்த மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணாங்க உமன்ஸை, தென் ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணோம், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். தென் லாஸ்ட் அண்ட் எண்ட் ஆஃப்